இடஒதுக்கீடு கேட்டு போராடும் இஸ்லாமியர்களின் குரல் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்கான தந்திரமாக மட்டுமே இடஒதுக்கீடு விஷயத்தை அரசியல் கட்சிகள் பயன்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு இதோ. இடஒதுக்கீடு கோரி இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் கடந்த வாரம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதிதான் இது. மத்தியில் இடஒதுக்கீடு எதுவும் இல்லாத நிலையில் மாநிலத்தில் வழங்கப்பட்டுள்ள 3.5% உள்ஒதுக்கீடு மட்டுமே என்பதால் மத்தியில் 10%, மாநிலத்தில் 7% தங்களுக்கென்று தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதே இவர்களது தற்போதைய கோரிக்கை. கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசியல் அதிகாரத்தில் எல்லாம் 2% வாய்ப்புகள் கூட பெற முடியாத பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இதை இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதி ராஜேந்திர சச்சார், ரங்கநாத் மிஸ்ரா ஆகியோருடைய கமிஷன்கள் எல்லாம் தகுந்த ஆதாரங்களோடு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்றும் சொன்னார்கள்.